ஹலோ கைஸ், நம்மக்கிட்ட இப்போ குவாலிட்டியான சிப்பி பறை பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. மேலு ஃபீமேலு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. பிள்ளை கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. கறம்ப கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நல்ல வேட்டை ப்ரீடில் இருந்து ப்ரீட் பண்ண பப்பீஸுங்க. ஆமாங்க. இப்போ யாரும் பெரும்பாலும் வேட்டை அடிக்கிறதில்ல. வேட்டை ப்ரீட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி வேட்டை அடிச்சிட்டு இருந்த லைனேஜ்லேருந்து அதை விடாமல் அப்படி காலகாலமாக எடுத்துகிட்டு இருக்கிற ப்ரீடிலேருந்து இது வர்றது. வேணும்னா நீங்கள் டேரெக்ட் விசிட் பண்ணியே எடுத்துக்கலாம். ஒரு வேட்டை அடிக்கிற ப்ரீடுன்றது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காம ஓடும். அதோட க்ரோத் அந்த அளவுக்கு இருக்கும். சும்மா வச்சிருக்கிற சிப்பி பறை பப்பிங்களுக்கும் வேட்டை அடிக்கிறதோட ப்ரீடுன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ வேட்டை அடிக்கலை, அந்த வேட்டையை அடிச்சிட்டு இருந்த லைனேஜில் இருந்து எடுத்தது ப்ரீட் பண்ணது. ஸோ நீங்கள் தாராளமாக டேரெக்ட் விசிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க 36 இன்ச்சில் வருமா, 40 இன்ச்சில் வருமா, 38 இன்ச்சில் வருமானலாம் கேட்குறீங்க. ஒரு தரமான கன்னி சிப்பி பறைன்றது அவ்வளோலாம் வராதுங்க. நியாயமாக பார்த்தீங்கன்னா 31, 29 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும். ஆமாங்க. அது நீங்கள் கேட்குறதுக்கு சரிதான். அதெல்லாம் ஹவுண்ட்டு வர்றதுங்க. ஹவுண்ட்டுக்கும் சிப்பி பறை கன்னியோட கேரக்டருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு கரெக்டான சிப்பி பறை கன்னி எடுத்தீங்கன்னா உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும், உங்கள் ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் தோட்டம், தோப்பு, துறவுன்னு வச்சுருந்தீங்கன்னா அதையுமே நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். யாரும் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவுத்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ சிப்பி பறை வாங்குறதுக்கு 1க்கு 2 வாட்டி கேட்டு விசாரித்து வாங்குங்க. அதை வளர்த்துற நண்பர்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். புதுசாக வாங்குகிற நண்பர்கள் 1க்கு 4 வாட்டி விசாரித்து இது எப்படி எடுக்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்றத அதோட வளர்ப்பு முறைகளையும் கேட்டு தயவு செஞ்சு கேட்டு எடுங்க. நீங்கள் கேட்குற மாதிரிலாம் 40 இன்ச்லலாம் வராதுங்க.